ஜான்வரியில ஒரு பெண் குயின் நமக்கு ரிஸ்க் எடுத்தா எப்படி லைஃப் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தந்துச்சு. இப்போ பிப்ரவரியில ஒரு மங்கி நம்மள்ட்ட லவ் கண்டுபிடிக்கிறதுக்கு பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி தருது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பஞ்சுன்ற இந்த குரங்கு ஜப்பான்ல இருக்க ஒரு ஜூல பிறக்குது. இது பிறந்த உடனே அவங்க அம்மா அதை தள்ளி விட்டுருச்சு. அதனால மத்த குரங்கும் இதை சேர்த்துக்காம விட்டுருச்சு. இதை பார்த்த ஜூ கீப்பர் பஞ்சுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைச்சு ஒரு உரங்கோட்டா பொம்மையை கொடுக்குறாரு. அந்த பொம்மையை அவங்க அம்மாவை நினைச்சு பஞ்ச் அது கூடயே சாப்பிடுறது தூங்குறதுன்னு பண்ணிட்டு இருந்துச்சு. மத்த குரங்கு கூட எல்லாம் சோசியலைஸ் ஆகணும்னு நினைச்ச இந்த குரங்க எந்த குரங்கும் ஏத்துக்கவே இல்ல. வெறும் அட்டாக் அண்ட் புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பிறந்ததுல இருந்தே பஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு குரங்கு அதை அக்செப்ட் பண்ணிருச்சு. கூட இருந்த எந்த குரங்கும் அக்செப்ட் பண்ணாத நேரத்துல இந்த குரங்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிருக்கு. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தனியா இருக்கிறத விட தனிமையில இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ உங்க லைஃப்ல யாராச்சும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.